இந்த WebOSல என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற எல்லா ஓடிடி ஆப்ஸுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆப்ஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னா இதுலேயே இன்பில்ட் ஆப் ஸ்டோர் இருக்கு. அதுக்குள்ள போய் நீங்க சர்ச் பண்ணி அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு டெடிகேட்டட் செக்மெண்ட்டும் இருக்கு. அதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ல, ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசரும் இருக்கு. ஸோ இதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று ஒன்று இருக்கு கைஸ், ஹோம் ஹப்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்ஜியில் வந்து பல அப்ளையன்சஸ் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் இல்லைனா ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் வந்து வைஃபைல நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் ஹப்பை வச்சு. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஐஓடியாவே ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, ஏர்பிளே அண்ட் குரோம் கேஸ்ட் பில்டினாவே இருக்கு. டிவி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சராகவே வெப்ஓஎஸ்க்கு இருக்கு. அது மட்டும் இல்லை கைஸ், இது வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெப்ஓஎஸோட ஓவர் ரிவ்யூ. ஸோ உங்களோட கருத்தை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.